ஏக்கா ஏக்கா அடி காதுக்குள்ள வந்து எது கத்திட்டு இருக்கற? என்னன்னு சொல்லு. ஏக்கா வண்டியெல்லாம் நிக்குது. அந்த வீட்டுக்கு புதுசா குடுத்துட்டு வந்துட்டாங்களா? ஆமாடி, புதுசா யாரோ வந்திருக்காங்க. ஏக்கா என்ன புதுசா ஆள் வந்திருக்காங்க போல? நீ மாடி பேசாட்ல கால் நின்னுக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மைக்க போட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். புதுசா குடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. அடி ஆமா, அந்த வீட்டுக்கு குடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏக்கா பார்த்தா நல்லவங்களா தெரியுறாங்கல்ல? ஆமா, என்னமோ அவங்களோட பழகுன மாதிரி ரொம்ப நல்லவங்க சர்டிபிகேட் குடுக்குற. ஏய் டிரைவரே, உள்ளல வெள்ளி பாத்திரம் இருக்கு, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாங்க. அக்கா வெள்ளி பாத்திரம்லாம் வச்சிருக்காங்கக்கா. ஏய் வெள்ளி பாத்திரம் வச்சிருக்கிறது ஒரு விஷயமா? அங்கங்க தங்கத்துல பாத்திரம் வச்சிருக்காங்களாக்கு. வெள்ளி பாத்திரம் தான உடு. அக்கா வெள்ளி பாத்திரமா? நான் எல்லாம் வெள்ளி பாத்திரத்தை பார்த்ததே இல்ல தெரியுமா? நீ சில்வர் பாத்திரத்துக்கே பஞ்சவர்ட் பாடிட்டு இருக்குது. இல்ல வெள்ளி பாத்திரம். வா பேசாம நில்லு கேப்போம். ஏன்னா அது பீரோ தூக்குமா, கொஞ்சம் பார்த்து தூக்குங்க. நகைப்பெட்டி ஓபன் ஆகி நகையே கீழ விழுந்துற போகுது. ஏக்கா நகையாமாக்கா? இது வாய மூடி கொசு உள்ள போயிர போகுது. இப்படியே வாய் பொளந்துட்டு நிப்ப? நகையை பார்த்ததே இல்லையா? வர வீட்ல என்ன இருக்குது? ஏக்கா என் வீட்ல இருக்குது ஒரே ஒரு நகை, 2 நகை அவ்வளவுதான். அந்த அம்மா நகைப்பெட்டி ஓபன் ஆகி கீழ விழுதுறனா நகை வச்சிருக்குதுனா அப்ப எவ்வளவு நகை வச்சிருக்குங்க? போய் நகைப்பெட்டி திறந்து காமிக்க சொல்லு. அட கம்மன் இருங்க, என்னதான் பேசுறாங்கன்னு கேப்போம். இப்பா தம்பி, அந்த அலமாரி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுப்பா. உள்ள நலப்பத்திரம் எல்லாம் நிறைய வச்சிருக்கிற, மிஸ் ஆயிர போகுது. நிறுத்து, இந்த வாயை கொஞ்சம் மூட, அசிங்கமா இருக்குது. அவங்க வீட்ல இருந்தா உனக்கு என்னடி? எதுக்கு இப்ப சோகமா மூஞ்சி வச்சிட்டு இருக்கற? அக்கா அவ்வளவு பத்திரம் வச்சிருக்காங்க போலக்கா. நம்ம எல்லாம் பாவக்கா, வாடகை வீட்ல கிடந்து கஷ்டப்படுறோம். கம்மன் இறங்கி நின்னு இருக்குன்னு பாப்போம். ஏங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்துடுற பால் காய்ச்சறதுக்கு. அக்கா நம்மள பால் காய்ச்சற கூப்பிட வராங்க, வாங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏய் சொல்லிட்டேன்டி, இவளை பார்த்தா அலப்பி மாதிரி இருக்கிறா. பால் காய்ச்சறதுக்கு எவ்வளவு வீட்டுக்கு போனீங்க, என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதாக்கும். ஏக்கா உன்னோட எனக்கு அவங்க முக்கியமா போயிட்டாங்களா? நான் சத்தியமா போவே மாட்டேன்க்கா. குஷ்பக்கா எப்பவுமே நாம தான் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டத்துல புதுசா யாரையும் சேர்த்தக்கூடாது, சரியா? சரி சரி வாங்க போலாம். வீட்ல யார் இருக்கீங்க? வீட்ல யார் இருப்பா? நான் தான் இருக்கிற, உள்ள வாங்க. ஹாய் ஹலோ. நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு இது பொம்பளை எப்படி அலப்பறா வரு? வணக்கங்க, யார் இது புதுசா இருக்கீங்க? இல்லைங்க, நான் பக்கத்து வீட்டுக்கு குடுத்துட்டு வந்திருக்கேன் புதுசா. ஓ அப்படிங்களா? அது பழைய வீடு ஒன்று காலியாக கிடந்துச்சுங்க, அந்த வீட்டுக்குங்களா? இல்லைங்க, வீடெல்லாம் இப்போ சுத்தப்படுத்தியாச்சு, எல்லாம் சரி பண்ணியாச்சு. ஆமாம், அது எங்கள் ஹவுஸ் ஓனர் வீடாச்சு, விற்று போட்டாங்களா? இல்லைங்க, நாங்களும் வாடகைக்கு தான் வந்திருக்கிறோம். ஓ வாடகைக்கு தானா? அதுக்கே இவ்வளோ அலப்பறையா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வேற ஏதாவது வேணுங்களா? இல்லைங்க, வீட்டுக்கு வந்துட்டோம், 4 மணிக்கு பால் காய்ச்சலான்னு இருக்கிறோம், வந்துடுறீங்களா? ஐயோ 4 மணிக்குங்களா? என்ற உள்ள வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவான், அவனை போய் கூப்பிட போகணும். சரி இருந்தாலும் பாக்குறேங்க. இல்ல முப்பாத்தா, நீங்க பால் காய்ச்சலுக்கு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏக்கா என் பேர் உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அவசர அம்மா தான் சொல்லி அனுப்புனாங்க. பக்கத்து வீட்டுல முப்பாத்தான்னு ஒரு நல்லவங்க இருக்காங்க, நல்லா பேசுவாங்க, உயிரை கொடுத்து உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் முதல்ல உங்களை கூப்பிட வந்திருக்கேன். நீங்க என்னடா வரமாட்டேன்னு சொல்றீங்க? தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா உங்க வீட்டுக்கு பால் காய்ச்சலுக்கு முதல்ல நிப்பா இந்த முப்பாத்தா. சரி சரி வந்துருங்க. எவ்வளவு நல்ல மனசுக்காரங்க, தப்பா புரிஞ்சுட்டாளே முப்பாத்தா. ஏண்டி நான் சொன்னதை மறந்துட்டியோ? அவ கூப்பிட்டான்னு போன. குஷ்பக்கா வேற போக கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அட பாத்துக்குவோம், அந்த அக்கா தான் வராதே, நம்ம போய் முடிச்சிட்டு வந்துடலாம். அக்கா வீட்ல இருக்கீங்களா? வீட்ல இல்லாம வேற எங்க இருப்பாங்க? கேக்குறா ஒரு கேள்வி. வாங்க வாங்க, உள்ளதா இருக்கற. அக்கா பக்கத்து வீட்டு குடுத்துட்டு வந்துருக்கீங்க, அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? ஐயோ வீடு பால் காய்ச்சி கூப்பிடலான்ட்டு வந்தங்க. வாடகை வீட்டுக்கு எதுங்க பாலெல்லாம் காய்ச்சிட்டு அப்படியே குடுத்துட்டு பண்ண வேண்டியதானே? எதுக்கு வெட்டி செலவு பண்றீங்க? ஐயோ முதல்ல வீட்டுக்கு வந்துருக்கோங்க, பால் காய்ச்சல் எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு தான் பால் காய்ச்சான்னு இருக்கிறோம். வந்துருங்கக்கா 4 மணிக்கு. 4 மணிக்கு அங்க வேலை இருக்குது, 5 மணிக்கு இங்க வேலை இருக்கு. 2 மணி நேரம் நான் ரொம்ப பிஸிங்க, வர முடியாதாக்கு. ஐயோ குஷ்பக்கா, காலனிலே நீங்க தான் பெரியவங்க, நீங்க வந்து எடுத்து வச்ச காரியம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கூப்பிடலான்ட்டு வந்தா நீங்க என்ன மூஞ்சி எடுத்து இப்படி பேசுறீங்க? என்ன இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க காலனிக்குள்ள? பரவாயில்லையே, நான் கூட குண்டச்சி சுயநலவாதினால சொல்லி வச்சிருப்பாளுங்க நினைச்சேன். கொஞ்சம் நல்ல விதமா தான் சொல்லி இருக்காளுங்க. ஏக்கா கண்டிப்பா போங்க, 4 மணிக்கு உங்க வீட்ல பால் காய்ச்சறதுக்கு முதல்ல நிப்பனாக்கு. சரிங்கக்கா சீக்கிரமா வந்துருங்க. எவ்வளவு நல்லவங்க, நம்ம வேற அவளுங்களை போக வேண்டாம்னு சொல்லிட்டோமே. பாத்துக்கலாம். யாருக்கா வேணும்? இருங்க கீழ வரேன். ஏனுங்கா என்ன வேணும்? அக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் புதுசா குடுத்துட்டு வந்திருக்கேங்க, பால் காய்ச்சி போற வரீங்களா எங்க வீட்டுக்கு?
யாருக்கும் தெரியாது, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. ஹாய் மக்களே, பக்கத்து வீட்டக்கா பால் காய்ச்சல் கூப்பிட்டுருக்காங்க. அது வேற நான் ரொம்ப நல்லவேன்னு சொன்னாங்க, அதுக்காகவே போயாகணும். ஆனா என்ன, குஷ்பக்காக்கும் உமாக்கும் சொல்லாம போறது நினைச்சு வருத்தமா தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண, பக்கத்து வீட்டுக்காரவங்கள பக்குவமா வச்சுக்கோணும். அப்படி இல்லைனா சண்டைக்கு சல்லு சல்லுன்னு வருவாங்களாக்கும். சரி சரி, நாளைக்கு வீடியோல அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.